என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஆட்டத்தை ஆரம்பித்த சனி பகவான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தந்த ராசிகளுக்கு வாழ்க்கையே தடம் புரள போகுது. அதை பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். உங்களோட ராசி இருக்கா அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிகழ்ந்திருக்கு, அதாவது மார்ச் 6ஆம் தேதி 2026 நிகழ்ந்துள்ள சனி பெயர்ச்சியோட குறித்தும் இதனால பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ராசிகள் குறித்தும் தான் இந்த பதிவுல விரிவா நம்ம பார்க்க போறோம். ஜோதிடத்துல நமக்கு தெரியும், சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கிறாரு. இவர் நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவராகவும் இருக்காரு. இவர் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக சுமார் 2.5 ஆண்டு காலம் எடுத்துப்பார். இந்த நிலையில வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6, 2026 காலையில 8:26 மணிக்கு அவர் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு போயிட்டாரு. மீனம் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானோட சொந்த ராசி. சனி பகவானோட இந்த பயிற்சி சில ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி ஆகிய நிலைகளை எடுத்து காட்டுது. அது குறித்து இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்கலாம். இதுல முதலாவதா இருக்கக்கூடிய ராசி தான் மேச ராசிக்கு 7.5 சனியோட முதல் கட்டமான விரய சனி தொடங்குது. இது காரணமா மேச ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது, திருமணம் போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையற்ற மருத்துவ செலவுகள் கூட ஏற்படும். தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இது உங்களுக்கு விரய சனி நடக்கிறதுனால நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் முழுமையா இருக்கு. அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி பணம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களால கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். கொஞ்சம் சேமிச்சு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே தொடருங்க. ஸ்டாப் பண்ணிடலாம், வேற இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டை இந்த டைம்ல நீங்க வச்சுக்காதீங்க. பண விவகாரங்கள்ல யாரையுமே நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது கூடவே கூடாது. உங்களோட ஆரோக்கியத்துல ரொம்பவுமே அக்கறை காட்டணும். இரண்டாவதா சொன்னோம் அப்படின்னா சிங்கம் தாங்க, நம்மளோட சிம்மராசி தான். சிம்மராசிக்கு சனி பகவானோட 8ஆம் இடத்திற்கு வரதுனால அஷ்டம சனி தொடங்குது. இது கொஞ்சம் சவாலான காலமா தான் உங்களுக்கு இருக்க போகுது. வேலையில பாத்தீங்கன்னா பயங்கரமா உங்களுக்கு நெருக்கடி வரும். ரொம்பவுமே பாத்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள், அதுக்கப்புறம் காரியங்களை தடைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி ஓட்டுறதுல ரொம்பவுமே நீங்க கவனமா இருக்கணும். சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வம்பு வழக்குல அழைச்சிட்டு வந்துடும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை தயவு செஞ்சு வேற ஏதாவது ஒரு வழியில குறைச்சிக்கிறதுக்கான வழிகளை நீங்க ஏற்படுத்திக்கணும். புதிய முதலீடுகளை தயவு செஞ்சு தவிர்ச்சிருங்க. எதிரிகள் உங்களுக்கு எதிராக சதிகளில் ஈடுபடலாம். எதிலும் கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருக்கணும். சட்ட சிக்கல்களை ரொம்பவுமே கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். மூன்றாவதா நம்மளோட தனுசு ராசி தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4ஆம் வீட்டுல அமர்றதுனால அதாவது அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தொடங்குது. இதன் காரணமா உங்களோட தாய் வழி உறவுகள்ல சிக்கல்கள் கொஞ்சம் வரும். வீடு அப்படி இல்லைன்னா வாகனங்கள் பராமரிக்கிற செலவுகள் கூட உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பூர்வீக சொத்து விவரங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். அதாவது நீங்க ரொம்ப நாளா ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த டயத்துல ஒரு வேலை ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலத்துல அதிகமா கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. முதலீடுகள் அப்புறம் சொத்துக்களை வாங்கும் பொழுது ரொம்பவுமே கவனமா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஈசி கரெக்டா இருக்கா, பட்டா கரெக்டா இருக்கா, எல்லாமே செக் பண்ணி வாங்குங்க. உங்களோட அதிக அலைச்சல்கள் காரணமா கொஞ்சம் மன அழுத்தம், மனசோர்வு ஏற்படலாம். ஆரோக்கியத்துல அதிக கவனத்துடன் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த டயத்துல ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்பம் தான். கும்பராசிக்கு 7.5 சனியோட இறுதி கட்டமான பாத சனி உங்களுக்கு தொடங்குது. இது காரணமா பாத்தீங்கன்னா உங்களோட கால்கள்ல கொஞ்சம் உபாதைகள், அப்புறம் தேவையற்ற பயணங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதனால உங்களுக்கு பண இழப்பு அந்த மாதிரி ஏற்படும். சேமிப்பு கொஞ்சம் குறையும். வங்கியில இருப்பு கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும். பணத்துல பாத்தீங்கன்னா விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நீங்க பேசும்போது உங்க பேச்சை மட்டும் கொஞ்சம் நிதானமா வச்சுக்கோங்க. அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்க கூட தயவு செஞ்சு வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களோட கூடவே வரப்போறவங்க. கண்ணுல சின்ன சின்னதா ஏதாவது பிரச்சனைகள் வரும். பண வரவு இருக்கும், அதே சமயத்துல செலவுகளும் உங்களை துரத்தும். 7.5 சனியோட இறுதி பகுதி அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்பவுமே நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இல்லாம தப்பிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மீனராசி தான். மீனராசிக்கு சனி பகவானோட பெயர்ச்சி ஆகுறதுனால இது ஜென்ம சனி காலம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். வேலையில கண்டிப்பா கூடுதல் சுமைகள், பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. மன அழுத்தம் கூடும். உடல்நல கோளாறுகள் தோன்றி மறைஞ்சிரும். ஆனா பேச்சுல கொஞ்சம் நிதானத்துடன் நீங்க இருக்கிறது ரொம்பவுமே அவசியம். பெரிய பெரிய முதலீடுகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க. குடும்ப உறுப்பினர்களோட வீணா விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க. அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமா போகும். தொழில்ல கொஞ்சம் மந்த நிலை ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசிச்சு நல்லா முடிவெடுங்க. கடின உழைப்பு மட்டும்தான் இந்த தடவை உங்களுக்கு வெற்றியை தரப்போட்டது.
இந்த காலகட்டத்துல அனைத்து ராசிக்காரர்களுமே திருநள்ளாறு போயிட்டு அந்த நலத்தீர்த்தத்துல நீராடி சனி பகவானை வழிபடலாம். சனிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அதாவது நவகிரக சந்ததியில வந்து கருப்பு எள்ளு துணியில முடிஞ்ச நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஊனமுற்றவர்கள், அப்படி இல்லைன்னா முதியவர்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உணவு ஆடையை வந்து தானம் செய்யறது சனியோட அருள் வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும். ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறையாவது சொல்லுங்க. அட்லீஸ்ட் எழுத முடிஞ்சதுன்னா எழுதுங்க, ஒரே மனநிலையில வச்சுட்டு. அப்போ வந்து சனியால ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து உங்களுக்கு குறையும். அதனால வந்து நீங்க நல்ல நிலைமையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. அப்படியே நம்மளோட நல்ல நேரம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.